சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. ஸ்டாலினை காட்டிக் கொடுத்த நேரு. அதாவது தேர்தல் நெருங்கும் இந்த சமயத்தில் நேருவை கண்டிப்பாக கைது செய்து டெல்லி சிறையில் அடைக்க வேண்டும் என அமித்ஷா உத்தரவிட்டிருக்கிறாராம். இதனால் அமலாக்கத்துறை தற்போது நேருவை கைது வலயத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பாக கிட்டத்தட்ட 888 கோடி ஊழல் நடந்ததாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. தொடர்ந்து அது சம்பந்தமான 258 பக்கங்கள் கொண்ட ஆவணங்களை தமிழ்நாடு காவல்துறைக்கு சமர்ப்பித்தது அமலாக்கத்துறை. ஆனால் இன்று வரை அது சம்பந்தமாக எந்த ஒரு எஃப்ஐஆரும் பதியப்படவில்லை. தொடர்ந்து நேரு வெளியில் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார் என அமித்ஷா அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், தேர்தல் தேதி அறிவிப்பதற்குள் அவரை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும், மேலும் முக்கியமாக இன்னும் 5 அமைச்சர்கள் அவரோடு சேர்ந்து கைது செய்யப்பட வாய்ப்பிருப்பதாகவும் தற்போது சமீபத்தில் செய்தி வெளியாகியிருந்தது. தற்போது கிடைச்சிருக்க செய்தி என்னன்னா, நேருவிடம் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறதாம். தொடர்ந்து யார் சொன்னதின் பேரில் நீங்கள் 888 கோடி ஊழல் செய்தீர்கள், மேலும் ஒரு போஸ்டிங்குக்கும் கிட்டத்தட்ட 35 லட்சம் பணம் பெற்றீர்களா, தொடர்ந்து குடிநீர் மற்றும் நகராட்சி துறையில் கான்ட்ராக்ட் விடுவதற்காக எத்தனை கோடி பெற்றீர்கள், பதவி உயர்வுக்கு எவ்வளவு கோடி லஞ்சமாக வாங்கினீர்கள், இதை யார் சொல்லி செய்தீர்கள், ஆளும் கட்சியான முதலமைச்சரான ஸ்டாலின் சொல்லி செய்தீர்களா என தொடர்ந்து அமலாக்கத்துறை நேருவிடம் விசாரணை நடத்தி வருகிறார்களாம். ஆனால் நேரு இப்போ வரை எந்த பதிலும் கூறாமல் இருந்து வருகிறாராம். தொடர்ந்து தான் எந்த தவறும் செய்யவில்லை, தான் லஞ்சம் பெறவே இல்லை, அது வேறு ஏதோ ஒரு ஆவணம், அதை வைத்து என்னை முடக்கிவிடலாம் என அமலாக்கத்துறை நினைக்கிறது, அமித்ஷாவும் நினைக்கிறார். ஆனால் நான் குற்றமற்றவன், தொடர்ந்து இத்தேர்தலிலும் களம் காண்டு வெற்றி பெறுவேன், திமுக தலைவர் ஸ்டாலினுக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை என சொல்லி கொண்டு வருகிறாராம். ஆனால் ஸ்டாலினை எப்படியாவது இந்த வலயத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என அமலாக்கத்துறை தீவிரமாக முயற்சி செய்து வருகிறது. அவ்வாறு செய்தால்தான் திமுகவின் எதிர்காலமே இல்லாமல் சென்றுவிடும். ஸ்டாலினை திமுக ஆட்சி அமைய விடாமல் தற்போது சிறையில் அடைக்க முடியும். தொடர்ந்து அவ்வாறு செய்தால் திமுக தலைவர் ஸ்டாலினால் ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்க முடியாது. தொடர்ந்து திமுகவே இல்லாமல் சென்றுவிடும். இதுதான் அமித்ஷாவின் திட்டம். தொடர்ந்து விஜய் ஒரு பக்கம், அமித்ஷா ஒரு பக்கம் என திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருது. இன்னொரு பக்கம் காங்கிரசும் திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருவதாக தற்போது செய்திகள் வெளியாகியிருக்கிறது. இதனால் தற்போது திமுக தலைவர் ஸ்டாலினையும் கைது வலயத்திற்குள் கொண்டு வந்தால் திமுகவின் எதிர்காலம் என்ன ஆகும் என்று நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள்.